சுவையான ஹெல்தியான ராகி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேருங்க. முதல்ல இதை கலந்து விட்டுறணும். அப்போ தான் உப்பு ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி தெளித்து பெசரி விடுங்க. புட்டு மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசையணும். மாவில் ஈரப்பதம் வரணும், உதிரி உதிரி ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி பிசரிக்கணும். இது பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவிடுங்க. அதை பிடிச்சு பாருங்கள். பிடிச்சா அப்படியே ஷேப்பாக நிற்கணும். உதுத்து விட்டாலும் உதிரணும். மாவு ரெடி ஆயிடுச்சுன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடாய் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. 2 பருப்பும் நல்லா வறுபடணும். கடுகு வெடிக்கணும். கடுகு வெடிச்சிருச்சுன்னா கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வறுபட்டுருச்சுன்னா 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய், 1/2 நறுக்குன பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவில் உப்பு ஆல்ரெடி இருக்குது, அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சுன்னா நம்ம மாவை சேர்த்துடலாம். மாவு பச்சையாக தான் இருக்குது, நம்ம வேக வைக்கல. அதனால் இதை பொறுமையாக லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேக வச்சு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இட்லி பாத்திரத்தில் துணியை விரித்து அதில் மாவை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதில் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இல்லைனா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இதை கலந்து விடும்போதே கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி உடச்சி விடுங்க. அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். இங்கே நம்மளோட ராகி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ஹெல்தி மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. ஒரு மீடியம் பவுல் ராகி உப்புமா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம். இதோட கேலரிஸ் 232. இதில் 5.7 கிராம் ப்ரோட்டீன், 10.9 கிராம் ஃபேட், 28.7 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 7 கிராம் ஃபைபரும் இருக்குது.